வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ராணிப்பேட்டையில் நீட்டால் உயிரிழந்த 22 பேருக்கு அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தும் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நீட் தேர்வு கனவில் உயிரிழந்த 22 மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் கூட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடை அருகே நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாவட்ட மாணவர் அணி செயலாளர்கள் பிரபு, விஜய் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். இந்த கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவி, எம்எல்ஏ, மேற்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசியவர்கள், எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது 7.5% மருத்துவ படிப்பிற்கு சட்டை இயற்றினார். இதன் மூலம் 3600 மாணவர்கள் டாக்டர்கள் ஆகி உள்ளனர். ஆனால் திமுக நீட்டை ரத்து செய்யவும் என பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தது. ஆனால் நீட்டை ரத்து செய்ய முடியாமல் மௌனம் சாதித்தால் 22 மாணவர்களை நாம் இழந்து உள்ளோம். எடப்பாடி பழனிசாமி அன்று 7.5% சட்டம் கொண்டு வராவிட்டால் 3600 மாணவர்களையும் இழந்திருப்போம் என கூட்டத்தில் பேசியவர்கள் கூறினர். மேலும் நீட் ஒதுக்கீடு காரணமாக ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் டாக்டர் ஆக முடியும் என்பதை எடுத்து கூறினர். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் மீனா, ராமு, தேவன், பாலு, ஏஎல் விஜயன், ஏஜி விஜயன், ராதிகா மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நான் இன்றைக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு 22 மாணவர்கள் தான் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் இல்லை என்று சொன்னால், முதலமைச்சராக இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு 3600 இளைஞர்கள் மாணவர்கள் இறந்திருப்பார்கள். இன்றைக்கு 3660 இளைஞர்களை டாக்டர்களாக்கிய பெருமை நம்முடைய எடப்பாடியாரை சாரும். இன்னைக்கு 3600 குழந்தைகள் இறந்து போயிருக்கோம். 22 குழந்தைகள் இறந்ததுக்கு இன்னைக்கு துடிக்கிறார் எடப்பாடியார். இன்றைக்கு எடப்பாடியாரே இல்லை என்று சொன்னால் இருக்கிற திமுக காரன் இருக்கிற மக்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 3660 குழந்தைகளை நாம் தமிழகத்திலே இழந்திருப்போம்.